ஒருவனுடைய இல்வாழ்க்கை சிறப்பதே இல் கூட்டல் அறம் என்று சொல்லுவோம். இல்லத்திலே கணவனும் மனைவியும் ஒரு மனதோடு அறம் சார்ந்த எண்ணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சிறு தொண்டருக்கு அது இயற்கையாகவே அமைந்தது. திருவெண்காட்டு நங்கை என்கிற பெண்மணியை திருமணம் செய்து கொள்கிறார். சில நாட்கள் கிடக்கிறது. சீரள தேவர் என்கிற குழந்தையும் பிறக்கிறது. எல்லோரும் அன்னதானம் செய்கிறார்கள், எல்லோரும் தெய்வ தொண்டு செய்கிறார்கள். குழந்தை வளர்கிறது. அவ்வளவு பாசம் குழந்தையின் மீது. இருக்கின்ற ஆபரணங்கள் எல்லாவற்றையும் குழந்தைக்கு அணிவிக்கிறார்கள். அந்த ஆண் குழந்தைக்கு மீது இந்த உலகத்தில் காணாத மொத்த அன்பையும் வைத்து வளர்க்கிறார்கள். கல்வி கூடத்திலே சேர்க்க வேண்டிய காலம் வருகிறது. கல்வி கூடத்திலே சேர்க்கிறார்கள். மனம் வந்து சேர்க்கிறார்கள். ஒரு நாள் எல்லாருக்கும் உணவு கொடுப்பதற்காக உணவெல்லாம் தயார் செய்து வைத்திருக்கிறார். யாருமே வரவில்லை. அடியார்கள் யாருமே வரவில்லை. ஒரே வருத்தம். உணவு செய்து வைத்திருக்கிறோம், ஒரு அடியார் கூட வரவில்லை. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ அடியார்கள் வருகிறார்கள். வருத்தத்திலே வெளியே சென்று சாலையிலே செல்லக்கூடிய அடியார்கள் யாராவது ஒருவரையாவது அழைத்து வந்து உணவு கொடுப்போம் என்று சொல்லி சாலை முழுக்க சிறு தொண்டர் தேடுகிறார். இந்த நேரத்திலே தான் சிவபெருமானுடைய திருவிளையாடலே இருக்கிறது. சிவபெருமான் வருகிறார். சாதாரண ஒரு அடியாருடைய வேஷத்திலே வருகிறார். வந்து வீட்டிற்கு முன்னால் நின்று, நான் சிறுதொண்ட நாயனாரை பார்க்க வந்தேன். சிறுதொண்டர் அன்னதானம் கொடுப்பதாக சொல்லுவார்கள். அந்த அன்னதானத்தை உண்பதற்காக வந்தேன். அவரை எங்கே என்று கேட்டார். முதலிலே வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு அம்மா வெளியே வந்தார். ஐயா உள்ளே வாருங்கள், சிறுதொண்டர் வெளியே சென்றிருக்கிறார், இப்போது வருவார் என்று சொன்னார். அடியார் வேடத்தில் வந்த சிவபெருமான் சொன்னார், பாருங்கள், சிறுதொண்டர் இல்லாத நேரத்தில் பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய வீட்டிற்குள் ஒரு அடியார் வருவது சாத்தியமல்ல, அவர் வரட்டும் என்று சொன்னார். உடனே சிறுதொண்டருடைய மனைவி ஓடி வந்து சொன்னார், இல்லை இல்லை, இப்போது வந்து விடுவார், நில்லுங்கள் என்று. அவர் சொன்னார், அப்படி என்றால் நான் ஆத்தி மரத்திற்கு கீழே காத்திருக்கிறேன், சிறுதொண்டர் வந்தவுடன் என்னை காண வர சொல்லுங்கள் என்று. சிறுதொண்டரும் சாலை முழுக்க தேடிவிட்டு யாருமே உணவுண்ண வரவில்லை என்ற வருத்தத்தில் வருகிற போது மனைவி சொல்கிறார், ஒருவர் உணவுண்ண வந்தார், ஆனால் நீங்கள் இல்லை என்பதற்காக சென்று விட்டார், ஆத்தி மரத்திற்கு கீழே இருப்பார், சென்று அழைத்து வாருங்கள் என்று. வந்தது சிவபெருமான் என்பது யாருக்கும் தெரியாது. ஏதோ அடியவர் மரத்திற்கு கீழே இருக்கிறார் என்று நினைத்து சிறுதொண்டர் சொன்னார், ஐயா உணவுண்ண வாருங்கள், ஏற்கனவே தாமதமாகிவிட்டது என்று. அவர் சொன்னார், நான் 6 மாதத்திற்கு ஒரு முறைதான் உணவுண்ணக்கூடியவன், அதனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய சாதாரண உணவுகளை உண்பது கிடையாது. எனக்கு நரபலியிட்ட உணவு வேண்டும், பிள்ளைக்கறி வேண்டும் என்று கேட்கிறார். பாருங்கள், அன்னதானம் தானே கொடுத்து விடலாம் என்று நினைத்து வந்தவருக்கு பிள்ளைக்கறி என்று சொன்னவுடனே திடுக்கிடுகிறது. ஆனால் அடியவர் கேட்டால் உணவை கொடுக்க வேண்டும், சரி தருகிறேன் என்றார். திரும்ப கேட்டார். பாருங்கள், பிள்ளைக்கறி தரக்கூடிய குழந்தை 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தையாக இருக்க வேண்டும். திடுக்கிடுகிறது மனம். தன் குழந்தைக்கும் 5 வயதுதான். அடுத்தது என்ன என்று கேட்டார். 5 வயதிற்கு உட்பட்ட அந்த குழந்தையின் உடலில் எந்த பழுதும் இருக்கக்கூடாது, தூய்மையானவனாக இருக்க வேண்டும், அந்த குழந்தையினுடைய பிள்ளைக்கறித்தான் எனக்கு வேண்டும் என்று சொன்னார். சரி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தயார் செய்துவிட்டு உங்களை அழைக்க வருகிறேன் என்று சிறுதொண்டர் போகிறார். மனம் முழுக்க தன் குழந்தையையே கொடுத்து விட வேண்டும் என்கிற எண்ணம். சிலர் சொல்லுவார்கள், ஆன்மீகம் இப்படியுமா சொல்லித் தருகிறது என்று. எம்பெருமான் கண்களுக்கு தெரிந்து விட்டார் என்று சொன்னால் 3 விதமான ஆசையை உலகம் சொல்லும். பெற்றோரின் மீது ஆசை, மனைவியின் மீது ஆசை, குழந்தையின் மீது ஆசை. பகவானின் மீது ஆசை வந்த ஒருவனுக்கு இந்த மூவரின் மீதும் இருக்கக்கூடிய ஆசைகள் கண்களுக்கு தெரிவதில்லை. பகவானின் மீது பற்று வந்த ஒருவனுக்கு பெற்றோரோ மனைவியோ குழந்தையோ கண்களுக்கு தெரிவதில்லை. அத்தனையையும் மறந்து ஆன்மீகம்தான் தெரியும் என்பதை சிறுதொண்டர் காண்பிக்கிறார். நேராக சென்று மனைவியிடம் சொல்கிறார், பிள்ளைக்கறி கேட்கிறார், நம் குழந்தையை சமைத்து கொடுத்து விடலாமா என்று. அவர் சிறுதொண்டரை விட ஆன்மீகத்தில் நிறைந்தவர்.
சரி, ஆனால் மகன் கல்வி கூடத்தில் அல்லவா இருக்கிறான் என்றார். பிள்ளையை அழைக்கச் செல்கிறார்கள். இதில் எங்கே தெரியுமா இந்த கதையை படிக்கக்கூடியவர்கள் வியக்கிறார்கள். சிறு தொண்டர் நினைத்ததோ அவர் மனைவி நினைத்ததோ கூட விஷயம் அல்ல. சிறு தொண்டர் வருவதற்கு முன்பாகவே திருவருளால் அந்த குழந்தைக்கு, 5 வயது குழந்தைக்கு கல்வி கூடத்திலே ஞானம் வருகிறது. என் அப்பா என்னை இன்னும் சில நேரங்களிலே ஒருவருக்கு சமைத்து கொடுத்து விடுவார் என்பது. அந்த 5 வயது குழந்தை ஞானத்திலே என்ன நினைத்தது தெரியுமா? ஏதோ வளர்ந்து முடித்து சாதாரண பறவைகளுக்கு இரையாவதை விட ஒரு அடியாருக்கு இரையாக கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்றால் என் தந்தை விரைந்து வரட்டும் என்று அந்த குழந்தை கல்வி கூடத்திலிருந்து நினைக்கிறது. அதனால் தான் சிறுதொண்டர் சென்று அழைப்பதற்கு முன்பாகவே குழந்தை தயாராக எழுந்து வந்து நிற்கும். அழைத்து செல்கிறார். இறைவனுக்கு படைக்க வேண்டிய, ஒரு அடியாருக்கு படைக்க வேண்டிய பிரசாதம் அல்லவா குழந்தை. தூய்மை செய்கிறார்கள். குழந்தையை நல்ல முறையிலே அழகுபடுத்துகிறார்கள். எல்லாம் செய்துவிட்டு தாய்ப்பாசம் அவளுடைய கைகளை கட்டி போடுகிறது. தந்தையினுடைய பாசம் தன் குழந்தையை இன்னும் சில நேரத்திலே இழக்கப் போகிறேனே என்று யோசிக்கிறது. ஆனாலும் அடியார் சொன்னார், குழந்தையை சமைக்கிற போது தாயும் தந்தையும் மனம் உவந்தபடிதான் தர வேண்டும், வருத்தப்படக்கூடாது என்று. வருத்தத்தை வெளிப்படையாக காட்டவும் முடியவில்லை, வருத்தப்படவும் முடியவில்லை. அந்த குழந்தையை வெட்டுவதற்காக கையில் எடுக்கிறார். கழுத்தின் பக்கத்திலே கத்தியை வைக்க போகிறார். தாய் நினைத்தாள் பாருங்கள், அனைத்து ஒரு முத்தம் கொடுத்து விடலாமா என்று. குழந்தையை எடுக்கிறாள், முத்தம் கொடுக்கலாம் என்று நினைக்கிறாள். ஒரு நொடி யோசித்தாள், இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம் முத்தம் கொடுத்தால் எச்சில் பட்டு விடுமோ என்று சொல்லி பெற்ற குழந்தைக்கு கூட முத்தம் கொடுக்க முடியாமல் குழந்தையை அறிகிறார்கள், சமைக்கிறார்கள். தலைக்கரியை அடியாருக்கு கொடுக்க கூடாது என்பதற்காக தலையை புதைப்பதற்காக வேலை செய்யக்கூடிய அம்மாவின் கையில் கொடுக்கிறார்கள். உணவை சமைத்துவிட்டு அடியாரை சென்று அழைத்து வருகிறார்கள். அடியார் சொன்னார் பாருங்கள், எல்லாம் தயாராகிவிட்டதா? தயாராகிவிட்டது. சரி, தலைக்கறி எங்கே என்றார். தலையைத்தான் புதைக்க கொடுத்து விட்டோமே, என்ன செய்வது என்று திகைக்கிறார்கள். அந்த வேலை செய்த அம்மாவினுடைய ஆன்மீகத்தை பாருங்கள். இறைவனுக்கு பிரசாதம் என்று ஆகிவிட்டது என்றால் அதில் தலையை கூட தனியாக மறைத்து வைக்க கூடாது. இறைவனுடைய பிரசாதத்தில் மறைப்பதற்கென்று எதுவும் இல்லை என்று புதைப்பதற்காக கொடுத்த தலையை தனியாக சமைத்து வைத்திருக்கிறாள். வீட்டில் வேலை செய்த அம்மா, அவள் தனியாக ஆன்மீகத்தில் நிறைந்திருந்தாள். அதையும் கொடுக்கிறார்கள். பெற்ற தகப்பன் சிறுதொண்டர் அந்த உணவை பார்த்து கொண்டே இருக்கிறார். அடியார் சொன்னார், வாருங்கள் என் பக்கத்தில் அமர்ந்து சாப்பிடுங்கள், இருவரும் சாப்பிடுவோம் என்று. ஒரு தகப்பனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? தன் குழந்தையை சமைத்து கொடுத்திருக்கிறார், தன்னையே சாப்பிட அழைக்கிறார். ஆனால் அடியார் அழைத்து விட்டார். என்ன செய்வதென்று அறியாமல் பக்கத்திலே அமர்கிறார். தான் சாப்பிட்டால் தான் அடியார் சாப்பிடுவேன் என்று சொல்கிறார். வேறு வழி இல்லாமல் உணவிலே கையை வைக்கிற போது கையை பிடித்தார் அடியார். சற்று பொறுங்கள், 6 மாதம் சாப்பிடாமல் இருக்கும் நானே பொறுமையோடு தானே இருக்கிறேன். தினசரி சாப்பிடக்கூடிய உங்களுக்கு என்ன அவசரம்? பொறுங்கள், உங்களுக்கு ஒரு குழந்தை இருப்பதாக கேள்விப்பட்டேன். ஏன் அவனை மட்டும் நாம் விட வேண்டும்? குழந்தையையும் அழைத்து வாருங்கள், சேர்ந்து சாப்பிடுவோம் என்றார். வைத்திருக்கக்கூடிய கரியே என் பிள்ளையினுடைய கரி. என் பிள்ளையை நான் எங்கே சென்று அழைத்து வருவேன்? அடியாரிடம் சொல்லவும் முடியாது. ஓடோடி போகிறார். வெளியே சென்று அழைத்து வர சொன்னாரே என்பதற்காக கணவனும் மனைவியும் நடித்து கொண்டு வாசலிலே நின்று, மகனே வந்துவிடு என்று அழைத்தார்கள். கல்வி கூடத்திற்கு எந்த மேனியில் மகன் சென்றானோ அதே மேனியோடு மகன் ஓடி வருகிறான். திகைத்து போகிறார்கள். தன் கையால் தானே அலங்கரித்து தானே சமைத்து கொடுத்தது என்னுடைய குழந்தையின் உடல். ஆனால் சிறு பழுது கூட இல்லாமல் என் மகன் வருகிறானே, இது எப்படி சாத்தியம் என்று அப்படியே திரும்பி வீட்டிற்குள் பார்க்கிறார்கள். பிள்ளை கறியையும் காணவில்லை, பிள்ளை கறியை உண்ண வந்த அடியாரையும் காணவில்லை. நந்தி பகவான் வருகிறார், சிவபெருமான் வருகிறார், பார்வதி தேவி வருகிறார்.
அந்த நொடி எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். இழந்ததை பெற்றுவிட்டேன் என்று மகிழ்ச்சி அடைவதா, அல்லது இத்தனை நாள் நான் வணங்கிய தெய்வமே பக்கத்தில் வந்து நிற்கிறது என்று உணர்ச்சி பொங்குவதா என்று கூட தெரியாமல் சிறுதொண்டர் திகைத்து போகிறார். சிவபெருமான் சொன்னார், என்னுடைய சிறந்த பக்தன் என்பது தெரியும், ஆனால் பக்திக்கு எல்லையே இல்லை. பக்தி அளவு கடந்து விட்டால் என் முன்னால் ஒருவனுக்கு எதுவுமே தெரிவதில்லை என்பதை இந்த உலகம் வரக்கூடிய காலங்களிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உன்னை வைத்து நான் ஆடிய விளையாடல் என்று சொல்கிறார் என்றால் பாருங்கள், ஆன்மீகம் எதையெல்லாம் சொல்லித் தருகிறது. இதை நம்மால் செய்ய முடியாது, இது அவருடைய மனநிலை. இன்றைக்கு நம்மில் யாராலும் இந்த அளவு ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை தொட்டுவிட முடியாது.